வணக்கம். மிரக்கறி சூப்பு காய்ச்ச போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கோவா, கேரட், கொஞ்சம் லீஸ்ட், கத்தி அவரை எடுத்து எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது புறாக்கோழி, கொஞ்சம் வெங்காயம், சிவத்த வெங்காயமும் வெள்ளை வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உள்ளி, மற்றது உள்ளி மிளகு சீரகம் பிடிக்கணும். 1 கரண்டி சீரகம், 2 கரண்டி மிளகு இதை அடித்து போட்டு உள்ளியையும் போட்டு இதுக்கு அடிச்சோணும். பதக்கிறத காட்டுறோம் உங்களுக்கு. அடிச்சாச்சு நிறைய அடிக்கணும். ஆகணும் ஃபுல்லாக அடிக்க முடியல. உள்ளியையும் போடுவோம். அடிச்சாச்சு. இதோட 2 கரண்டி சோளன் மாவு எடுத்துருக்கிறேன். திக்காகிறதுக்காண்டி அதை கரைச்சி வைக்கணும். ஓகே, வாங்க செய்கிறத பார்ப்போம். வச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் வதக்குவோம். நல்லெண்ணெய் தானே, நல்லெண்ணெய் விட்டு வதக்குவோம். வச்சுருக்கிற உள்ளியை போடுவோம். உள்ளி நல்லா கொஞ்சம் கூட போட்டால் உள்ளியும் போட்டு வதக்குவோம். வெங்காயத்தையும் போட்டு வதக்குவோம். பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வதக்க தேவையில்லை. அதெல்லாம் கறிவடை அது மாதிரி இருக்கும். அப்போ வெங்காயத்தை வதக்கி போட்டு மசாலா கண்டு போட்டு வதக்க பார்க்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இதோட போண்டிக்காயும் போட்டு வதக்குவோம். வர மற்ற மூஞ்சிக்க கரட்டையும் போடுவோம். ஒரு மெல்லிய அளவுக்கு வதங்கி வந்துட்டு இதோட உப்பு போடுவோம். 1 கரண்டி கொஞ்சம் மஞ்சளும் போடுவோம். தேவைக்கேற்ற மாதிரி போடுவோம். மஞ்சள் போட்டு அப்படியே வதங்குவோம். நல்லா வதங்கணும் மட்டும் இல்லை, ஓரளவு வதங்கினா காணும். இப்போ இதோட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி விடுவோம். மீன் விட்டாச்சு பாருங்க. உணவு தண்ணி காணும். உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு விடுவோம். இப்படியே வதங்கி அவிய விட்டுட்டு கொஞ்சம் தான் நாங்கள் கேரட்டும் லீஸ்ட்டும் புறாக்கோழியும் போட போகிறோம். ஏண்டா இப்போ நல்லா அவியத்தானே ஒன்று இது. அதை அவிஞ்சு 3/4 வரைக்க தான் அதை போடணும். இது நல்லா மெல்லிய இதுகள் கரைஞ்சி போடும். வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். கரும்பு 3/4 அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ கோவாவையும் லீஸ்டையும் புறாக்கோழியும் போடுவோம். புறாக்கோழியும் போட்டு சூப்பு காய்ச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சத்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட இடித்து வச்சுருக்கிற உள்ளி மிளகு சீரகத்தையும் போடுவோம். உள்ளி மிளகு சீரகம் மட்டும் தான் நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பேருக்கு சொல்லிருக்க தானே வேணும். சளி தடிமண் எல்லாமே போயிடும் என்ன குடித்தா. ட்ரை பண்ணி பாருங்க. இல்லையும் நல்லா அவிஞ்சிட்டது. இப்படி வச்சுட்டு எடுத்து அமர்த்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா அவிஞ்சிட்டு இதோட நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற சோளன் மாவை ஊற்றுவோம். சோளன் மாவு ஊற்றினா கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்காக இருந்தால் சூப்பு நல்லா இருக்கும். தண்ணித்தன்மை மாதிரி இருக்காது. கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும். திக்காக இருந்தால் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஒரு கொதி வேற நிப்பாட்டி விட்டால் சரி. சோளன் மாவு ஊற்றினா அப்புறம் நல்லா கொதிக்க விட தேவையில்லை. ஒரு அளவு கொதிச்சா காணும். இது பாருங்க, மிரக்கரை இவ்வளவுமே சத்து. இவ்வளவு குடித்தாலே நல்ல சத்து. இதையும் ஒரு 2 பானம் எடுத்து சாப்பிட்டாலே மதிய சாப்பாடு நல்லா பாருங்கோ. முடிஞ்சுது. இனி அடுப்பே ஓ பண்ணி விட போகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு குடியுங்கோ. பாய்.